வீட்டுல இருக்குதுல அதெல்லாம் கேட்கல கேட்காம அவனுக்கு நான் குடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அந்த வீட்டுல இருக்கல நீ கல்யாணம் பண்ணு எங்கன்னா கொடு எனக்கு அந்த வீட்டுல இருக்க தோணல நான் போறேன். சரி இங்க வாங்க இங்க வா போவோம் அவசரப்படாது வா. அறுத்து போட்ட கோழியும் கொதிக்க பதைக்காத வேலையும் கொதிக்காத கூழும் எதுவும் நல்லா இருக்கிறது இல்ல. என்னது பதைக்காத வேலையும் கொதிக்காத கூழும் நல்லா இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ எத்தினி மாடி கட்டினாலும் மேல் மாடி மொட்டை மாடி தான். இந்த மாதிரி அவசரப்பட்டு போக கூடாது. நீ நான் பண்ணது தப்புன்னு நீ சொல்றிய. நீ அங்க எட கம்யூனிட்டி எதுல புள்ளியா கோயில் எதுல சத்தியமணி கொடுத்த என் தங்கச்சி கேட்டேன். நாங்க மாதவிட காலத்துல குளிக்கல்ல குளிச்சிருக்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான இது. உணவகத்துல ஆண் பிறந்த பிறந்தா வச்சுக்கோ, எழுவகத்துல ஒரு பெண் பிறந்த வச்சுக்கோ. உனக்கு ஆண் குழந்தை பிறந்தா பெண் குழந்தை நான் குடிச்சேன். ஒருவேளை எனக்கு ஆண் குழந்தை உனக்கு பெண் குழந்தை பிறந்தா வச்சுக்கோ, மாத்தி மாத்தி கூட சத்தியம் செஞ்சுக்கிட்டோம். அது எப்படின்னு கேட்டுருந்தா எப்படியோ போனேன் அந்த ஊருக்கு வந்தேன். அவங்க யாரோ வீட்டுக்காரியோ உங்க தங்கச்சி பேச்சுட்டாங்க. என் காதல் யாரோ ஒரு இடையும் சொன்னான். அது கேட்டுதாமா நான் கேட்டேன். அந்த காதல கேட்டு இடையும் வீட்டுக்காரி. அதனால வந்து இன்னைக்கு கீட்டோம் நாம ரெண்டு பேரும் அந்த நீ சத்தியமானதாவே இருக்கட்டும். அத விட்டுறலாம். அது எப்படி விட்டுற முடியும்? நீ என்ன பண்றன்னா நான் சொல்ற மாதிரி மட்டும் கேளு. அன்னைக்கு என்னை கேட்டு சத்தியம் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த சத்தியம் பண்ணதுதான் அதான் நடக்க போகுது. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அதனால வந்து இன்னைக்காவது ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் பெண் இருவரும் சேர்ந்து நம்ம லட்சம் சம்பாதிக்கலாம், கோடி சம்பாதிக்கலாம், எவ்வளவோ சம்பாதிக்கலாம். குடும்பத்துல வந்து நாமெல்லாம் சேர்ந்து நாம இன்னைக்கெல்லாம் உழைக்க போறோங்க. சாயந்தரம் வந்து நம்ம பிள்ளைங்களோட பசங்களோட சேர்ந்து மனைவியோட உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி அந்த தொழிலை செய்யுங்க பாருங்க. இந்த வேற்றுமையே வராது. அதனால நீ சத்தியம் பண்ணதாவே இருக்கட்டும். நீ அப்படியே அந்த கல்யாணத்தை பண்ணலாம். இத தாத்து மாத்து பண்றதுக்கு நான் இதை பண்ணினுக்கிறேன். நீ கோபம் பண்ணாத. ஆல்ரெடியா அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நாளையில அந்த துரியோதனாத வரவழைச்சு நான் என் தங்கச்சா கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே யாருக்கு அர்ஜுனனுக்கு அவன் துரியோதனாதிக்கு சுபத்திரவே நிச்சயம் பண்ணாங்க. எங்க அண்ணன் பலராமனுக்கு தெரியாது. அவனை தாத்து மாத்து பண்ணி கூட்டிட்டு போயிட்டு தனியா கூப்பிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்தான். அதனால வந்து இதெல்லாம் கூட்டி கொடுத்தா காட்டி கொடுத்தா ஆமா அப்படின்னா பொண்ணுங்களுக்கு வேணும்னா காட்டி கொடுத்துல யாரு ஏய் ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான் என் பொழப்பா. யாரையா கேளு என் மச்சான் அப்படியா? ஓபிள் ரெட்டி ஒரு ரெட்டி. அந்த ஓபிள் ரெட்டி பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறான். அது அவன் நாள் வந்து அவன் பொண்டாட்டி யாரும் பார்க்க கூடாதுன்னு மடியில் கட்டி ஏறு ஓட்டுறான். பொண்டாட்டிய மடியில் கட்டி ஏறு ஓட்டுறான். அப்படி ஏறு ஓட்டும் போது இவன் அர்ஜுனன் வந்து குதிரை மேல வந்து பார்த்துட்டான். யாரும் வந்தாங்க ஓட்டிக்கிட்டேன்னா அந்த ஓபிள் ரெட்டி அவரு மடியில் பொண்டாட்டிய கட்டி ஓட்டினாரு. யாரும் அவர் அழகா பார்க்க கூடாதான்னு உடனே போய் கிருஷ்ணன்கிட்ட சொல்லி காலைல பிடிச்சினேன். மாமா எப்படியாவது எனக்கு அந்த பொண்ணு கட்டி விடு. ஏண்டாடே கேடு வரா, எனக்கு இதே வேலை வச்சுட்டு ஊரெல்லாம் அகமானம் படுத்துறாங்கன்னா 6 மணிக்கு பலாண்டாக வர வச்சு வண்டி கட்டி ஓட்டிட்டு போய் நீ பொண்ணு மாதிரியே கத்துறா, இடுப்புனாக போடுற மாதிரி அந்த ஓபிள் ரேட்டு விட்டுக்கு நேரா அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணன் திருட்டு கிருஷ்ணன் இவன் கிருஷ்ணன் அதான் அர்ஜுனன் கத்தா அந்த அம்மா கிட்ட போய் கிருஷ்ணா ஏம்மா அந்த ஓபிள் ரெட்டி என்னம்மா யாரும் ரெடியா இருக்கிறாரா, கொண்டாட்டி இடுப்புனாவை பட்டுக்கிறான், கொஞ்சம் வாங்கி சொல்லி அனுப்பி இடுப்புனாவை பட்டுக்கிற பொம்மநாட்டி போனவன் போகலையா இப்படி போய் அந்த குதிரை வேண்டி தொங்கி பார்த்த மாதிரி அவன் அர்ஜுன் அப்படி இழுத்துக்கிறான். ஐயோ மொகாடுன்னா நல்லா கட்டான் பாங்க அவன் சொல்லுவான். அவனும் ஒரு இட குரமம் தான் அவனும். பாரு நான் என்னன்றேன்னா அன்னைக்கு நான் கூட்டி வச்சேன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அர்ஜுனா, இந்த பக்கம் சுபத்ரா. அவன் என்ன கேக்குறான், அண்ணா நான் பால் டேயிலே குடிச்சு செத்து போயிடுவேன்றான். காலையிலே விழுந்து அந்த பால் டேயிலேயே நான் ஏக்கிறேன். சாக முடியுமா? அந்த கிணத்துல குச்சி செத்துறேன். அந்த கிணறையே நானே ஏக்கிறேன். செத்துறேன். சாக முடியுமா? நான் போயிட்டாங்க அந்த கயிறுல தொங்குறேன்னா
ஆனா, இந்த பாவத்தெல்லாம் நம்மளுக்கு என்ன? அவன் யாரு? அத்தை மகன். இவ யாரு? தங்கச்சி. கூட்டி வச்சா என்ன? அதான் கூட்டி கொடுத்துட்டு விடு. ஆ? சரி, அதனால இன்னைக்கு என்ன வேலை நடக்கணுமா தெரியல. இத வந்து நடத்திடணும் இன்னைக்கு. சரி, சரி. என்னுடைய மக சுந்தரி, அழகு சுந்தரி இருக்கின்றா. கொஞ்சம் அழைச்சின்னு வந்தேனாக்கா நான் அவளுக்கு என்ன சொல்லி கொஞ்சம் பண்ணலாம். கொஞ்சம் வர சொல்லு. சரிண்ணா. வர சொல்லு.